என்னை பார்த்து கண்ணு வச்சவங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் ஏதோ நல்லவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க காய்ஸ். ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல். நாங்கள் உங்களோட ஹர்ஃபா. என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் சரியாகலை. எல்லாருமே மோஸ்ட்லி கேட்டது என்னன்னா, அக்கா சரியாயிடுச்சா அக்கா சரியாயிடுச்சுலாம் கேட்டே இருந்தீங்க. ஃபேமிலி மொத்தமா யாருக்குமே முடியல. ஆக்சுவலா மொத்தமா போட்டு அமிக்கிருச்சு. ஆக்சுவலா இது யாரு கண்ணு பட்டது என்னன்னு தெரியல. மேபி நான் அதை நம்ப மாட்டேன். பட் ஆனா இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அரபா சொன்னதுல இருந்து. நம்ம தேவையில்லாததெல்லாம் நம்பக்கூடாது, தேவையான நம்ப. இந்த கண்ணேருங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே இருக்க வேண்டியது. ஸோ என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். நான் சொல்லவா, நீ சொல்றேன்? நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்னன்னு. சொல்லி. ஆக்சுவலா இது ஸ்டார்ட் பண்ணது எப்ப மூணாறுலாம் போயிட்டு வந்து நான் நல்லா தான் இருந்தோம். எப்ளிகேஷன் போயிருந்தோம். இந்த இன்னும் சரியாகல. ஸோ அப்போ போட்ட இது என்னென்னமோ நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் மெயின் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன வந்து ஹெராக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்ன ஹெராக்கு வந்து, ஆமா கரெக்ட். ஹெராக்கு வந்து எப்படின்னா, May 18th வந்து இவன் பர்த்டே. ஸோ நாங்கள் போனோமா, அவளுக்கு வந்து ஜூஸ்லாம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், இனிப்பு நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். என்ன பண்ணிட்டா வந்துட்டு அங்கே வந்து நின்று புதுசாக தந்தாலே தரணும் மொஜிட்டோ, லெமன் மொஜிட்டோ வாங்கி ஒரு அடி அடிச்சிட்டா சல்லுன்னு. அதையும் தாண்டி மார்னிங் தான் வந்து அவங்க இவன் டேடியும் அவளும் சேர்ந்து ஒரு குத்தாட்டை வேற தண்ணியில் துவைச்சிட்டு இருக்கும்போது முந்தின நாள். ஸோ அது எல்லாமே சேர்த்து பிறந்தநாள் திங்கக்கிழமைனா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை, அதாவது அங்கே பார்பிக்யூ போயிட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வர்றோம் 2:50 டைம் மதியம். அதே அடுத்த நாள் 2:50 நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? அது நார்மலாக இல்லை, ஃபிக்ஸ் வந்துருச்சு பாப்பாவுக்கு. கரெக்ட். ஹெராவுக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து அடிச்சு பிடிச்சி வர்றேன், தள்ளுங்கடா இல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஹெல்மெட்லாம் போடாமல் வந்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ தூரத்துல இருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது. ஆனால் ஓகே, ஏன்னா ஜூஸ் குடிப்பா எல்லாம் பண்ணுவா, சரியாயிரும் நான் நினைச்சோம். அந்த தண்ணியில இருந்தது மேபி கண்ணு எல்லாமே சேர்ந்து, ஏன்னா அவ பிறந்தோடனே ஏசியில கொண்டு போய் பார்த்தா அவ்வளோ குளிர் தாங்குவா அவ. நாங்க வந்து எப்படின்னா குளிர்காலத்துல எப்படி இருந்தாலும் ஃபேனு போட்டு என்ன பண்ணோம்னா அவ அப்படியே தூங்குவா. ஆனா அவளுக்கு வந்ததுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு பாப்பாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட் ஒன்று வந்து அவளுக்கு ஸ்டார்ட் முடியற ஸ்டேஜ் இருக்கும்போது அரஃபாவுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. கரெக்ட். எனக்கு ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் வந்துச்சு. அவ வந்து அதான் ஹரி சொன்ன மாதிரி எப்படின்னா, அவ ட்ரெஸ் கூட போட மாட்டா. இதுல பேம்பஸோட மட்டும் தான் திரிவா அந்த குளிர் டைம்ல, வின்டர் டைம்ல. என்னன்னே தெரியல, திடீர்னு கண்ணு பட்டனாலே என்னன்னே தெரியல. ஒண்ணு சீரியஸ்லி கண்ணு மட்டும்தான். அதோட முடியாம போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு முடியாம போனதோட தாண்டி எனக்கு ஃபீவர் வந்து, எனக்கு நல்ல வேளை அன்னைக்குன்னு பார்க்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். இல்லைன்னா நான் அவ்வளவுதான். இதுல ஹைலைட் என்ன, இவளுக்கு சரியாயிட்டு வர டைம்ல எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல, தொண்டை வலியும் சரியான கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சு. அது எப்படின்னா, இப்ப வந்து எனக்கு 2 நாள் வந்து 3ஆவது நாள் கொஞ்சம் சரியாகும் போது கரெக்டா அந்த சரியாகிற டைம் இவனுக்கு வந்துடும். அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஹெராக்கு 3 நாள் இருந்துச்சு. ஃபிக்ஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் மட்டும் வீட்டுல இருந்து பயந்து, நல்ல வேளை வீட்டுக்காரங்க வந்து ஹெல்ப் கேட்டு போயிட்டு அவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல கார் வச்சிருந்தனால போனோம். போயிட்டு காட்டி எனக்கு என் புள்ள கையில இருந்தா எப்படி இருந்துச்சு தெரியுமா மடி. இனிமேல் லைஃப் லாங் நான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ் சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, ஜூஸ் இந்த மாதிரி லைஃப் லாங் கொடுக்க மாட்டேன்னு இல்லை, ஒரு செட் ஆஃப் ஏஜ் வரைக்கும் கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன். இன்னொரு விஷயம் கண்டிப்பா முக்கியமா என்ன சொல்லுவேன்னா, அவளை வந்து நல்லாவே நான் வந்து டேக் கேரா இனிமேல் நான் வச்சுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல நான் அன்னைக்கு தான் வந்தேன். ஸோ அதுதான் அப்படியே மாற்றி இன்னுமே இவளுக்கு இன்னும் சரியாகலை. அப்புறம் அங்கே வாங்கினா ஊருக்கு போயிட்டோம். இவளுக்கு உடம்பு முடியாமலே ஊருக்கு போயிட்டா. பக்ரீத் வந்துச்சுல, பக்ரீத் வந்துச்சு. ஆனா சரியாயி தான் போனேன். ஓரளவுக்கு சரியா இருந்துச்சு நினைக்கிறேன். ஆமா, ஓரளவுக்கு சரியா இருந்துச்சு. ஊருக்கு போயிட்டா. நான் மட்டும் தான் இங்க இருந்தேன், பக்ரீத்துக்கு நான் போகல. சோ அங்கிருந்து திரும்ப நல்லா இருந்தா, ஊர்ல போய் நல்லா இருந்தா. திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது மறுபடியும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது வந்து அலர்ஜி மாதிரி கை ஃபுல்லா அரிப்பு எல்லாம் ஆயிருச்சு. ஃபுல்லா அரிப்பு. நான் இத்தனைக்கும் மட்டனு சிக்கன்ல ஊர்னவ. ஸோ அதுன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஹெராக்கு காய்ச்ச, எனக்கு காய்ச்ச, அடுத்து இவனுக்கு காய்ச்ச, அதுக்கடுத்து எனக்கு வந்து அரிப்பு வந்துருச்சு. என்னன்னா, நான் வினிகர் லெமன் வச்சு ட்ரெஸ்ஸை வந்து நான் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். துவைக்க ஆரம்பிச்சதும் பார்த்தா கையை அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு அலர்ஜி மாதிரி வந்து அதுக்கு நான் பயந்து கை கால்லாம் வீங்கி அது ஒரு பிரச்சனை. அடுத்து இவ்வளவு பிரச்சனை நடந்து நாங்க எல்லாச்சும் ஓகே நார்மலா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அடுத்த மூவ் ஆனிட்டு வீட்டுக்கு ஒய்ஃபை வைக்கிறோம். கரெக்ட். ஆமா கரெக்ட். அதான மேட்ரு. இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு வச்சுக்கலாம். வீட்டுக்கு ஒய்ஃபை வைக்கிறோம். கரெக்டா வீட்டுக்காரங்க சொல்றாங்க, தம்பி வீடு காலி பண்ணும்பா, மேரேஜ் வச்சிருக்க அண்ணனுக்கு அந்த மாதிரி பொண்ணு. எனக்கு பகிர்ந்து தூக்கி போட வச்சு ஓகே, பயத்தை வெளியே காட்டாம ஓகேக்கா பண்ணிக்கலாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நானும் சுத்தி முத்தி பாக்குறேன், என்னடா அடிக்கு மேல அடியா விழுகுதே, என்ன ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா போனு கீழே விழுந்து உடையுது. அப்படியே 1 by 1 நடந்துகிட்டே இருக்கு. என்ன
இத்தனைக்கு வீட்டுல கேஸ் முடிஞ்சு போச்சு. ஐயோ! இன்னொரு அதெல்லாம் நினைச்சோம்னா மெயினான விஷயம். அது இல்லாம இது ஓப்பனா சொல்லிருவோம். அது ஓகேவா கேஸ் வீடு காலி பண்ண சொன்னாங்க. கேஸ் முடிஞ்சுச்சு. நாங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தோம். கேஸே ஆஃப் பண்ணோம். 1 வீக்கா நாங்க சாப்பிடவே இல்ல. சீரியஸ்லி நான் சாப்பிடவே இல்ல. ஏன்னா எனக்கு சளி புடிச்சு காய்ச்சதுனால எனக்கு பசிக்கவும் இல்ல. அது எனக்கு ஒரு பெனிஃபிட் ஆயிருச்சு. ஹெராமாக்கு மட்டும் தான் அவளுக்கு கூழு, அவளுக்கு என்னென்ன குடுக்கணுமோ அவளுக்கு மட்டும் சாப்பாடு குடுத்துட்டேன். வீடு காலி பண்ண சொன்னா 2 நாள்லயே கேஸ் முடிஞ்சுச்சு. நாங்க நெனச்சோம் சரி புது வீடு போயிட்டு கேஸ் வாங்கிக்கலான்னு. 1 வீக் ஃபுல்லா கேஸ் வாங்கல. ஃபுல்லுமே கேஸ் வாங்கல. என்ன பண்றது? வெறும் பாலு, ரஸ்க்கு. காலையில எந்திரிச்சதும் பாலு, ரஸ்க்கு. வயிறு திம்முன்னு இருந்துச்சு. ஈவினிங் 3:30 மணி போல எனக்கு பசிக்க ஆரம்பிக்கும். என்ன பண்றது? வீட்ல என்ன இருக்கும்? முட்டை இருக்கும். அந்த கரண்ட் அடுப்புல என்ன வச்சு சமைக்க முடியும்? ஆம்லெட் போட்டு சாப்பிட்டேன். சீரியஸ்லி. உனக்கு தெரியாது. ஆம்லெட் போட்டு நான் சீரியஸா நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிடவே சாப்பிடுறது? இல்ல. காலைல பால் ரஸ்க்கு, மதியானம் சாப்பிட மாட்டேன். வீட்டுக்கு தான் வருவேன். இத்தனைக்கு வெளில போவான், சாப்பிட மாட்டான். சேலரியும் போடல. கரெக்ட். எவ்வளவு எப்பா முடியவே இல்ல. உடம்பு முடியாதது, வீடு காலி பண்ண சொன்னது, கேஸ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் கேஸ் வாங்குறதுக்கு காசு இல்லாம இருந்தது, சம்பளம் லேட்டா போட்டு, கேஸ் 2500 குடுத்து வாங்குனது. ஏன்னா கேஸ் விலை ஏறிடுச்சா, என் மனச கல்லாக்கிட்டு வாங்குனோம். சோ இதுதான் மொத்தமா நடந்தது. லாஸ்டா நடந்தது என்னது? இப்ப ரீசெண்டா ஊருக்கு போனோமே, நொங்கு வெட்ட போனோம்னு சொல்லிட்டு. நொங்கு வெட்ட போன இடத்துல வந்து கடலுக்கு போனோம். செலிப்ரேஷன் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனால அரியமானுக்கு போனோம். எங்க அரியமான் இல்ல, எங்க பெப்பர் வலச. அரியமான். பெப்பர் வலச. வெப்பன்வெல்ஸ் அந்த ஏரியா சோ சொன்னீங்க. மெயின் என்னன்னா, அடுத்து எனக்கு ஆப்பு திரும்ப. இந்த ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது இது எல்லாமே. கரெக்டா போட் கட்ல போட்டனால ஜல்லி ஃபிஷ் எல்லாம் மேல வந்துருச்சு. ஏன்னா கண்ணுக்கு 2 3 தெரிஞ்சுச்சு. உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் உள்ள இறங்கிட்டேன். வந்து அடிச்சது பாக்கணும். வந்து நாய் பாட்டிப்பேன். ஒரு நிமிஷம் இரு. சொல்றேன். ஜெல்லி ஃபிஷ் வந்து ஆபத்தானதுடா. உடம்புல உங்களுக்கு பட்டுச்சுன்னா தெரியுதா இல்லையான்னு உயிரே தெரியல. போகும்னு. தெரியுதா இல்லையான்னு தெரியல. இங்க பாருங்க. இங்க பட்டு, இந்த கையில பட்டு, இந்த கழுத்துல அப்படியே இருக்கும் இந்த சைடு ஜல்லி ஃபிஷ் பட்டது. எனக்கு இன்னும் போகவே இல்ல. அரிப்புனா அரிப்பு, அவ்வளவு அரிப்பு உசுரை எடுத்துருச்சு. எதுக்குடா உயிரோட இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் உண்மையாவே. ரொம்ப சம்மந்தமே இல்லாம இப்படி பேட் வேடா திட்டுற சுத்தில எல்லாத்தையுமே ஐயோ தலையை பிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா அந்த அளவுக்கு இருந்துச்சு எனக்கு உண்மை. உண்மையாவே. ஏன்னா இவனுக்கு ஒரு விஷயம் முடியலன்னா, நான் இவன் அவன் ஆக்டிங் லெவல பார்த்து நான் நான் கண்டுபிடிச்சிருவேன். தாங்குறவன் அவ்வளவு எது வந்தாலும் தாங்கிட்டு கடந்துருவேன். ஆனா என்னாலே முடியல. இதையும் தாண்டி நம்ம ஓரளவு சிம்பிளா முடிச்சிடலாம். நடந்த மட்டும் என்ன புட்டு பைக் எடுத்துட்டு வேகமா பஸ் வருது. பஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். மிஸ் பண்ணிடக்கூடாது உச்ச புள்ளியில அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர்றான். பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு வண்டி. கரெக்ட்டா எங்க ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கு. நின்றுச்சு. வந்துகிட்டு இருந்தது நின்றுச்சு. அது நடு ராத்திரியில 8 மணி. நல்ல வேளை ஹெரா இல்ல. ஹெரா வீட்ல விட்டு வந்துட்டோம். பைக் திரும்ப டோ பண்ணி வீட்டுக்கு வந்து பஸ் போயிருமேன்னு பயந்து பஸ்ஸுக்கு கால் பண்ணி கேட்டா, பஸ்ஸுக்கு சொல்லிட்டாங்க, இல்லம்மா 1 ஹவர் இல்ல ஆகும் இன்னும். பொள்ளாச்சி பஸ் நல்ல வேளை. பொள்ளாச்சி பஸ் வராதனால இந்த பஸ் சேர்த்து வரனால அந்த பொள்ளாச்சி டைம் பஸ் வந்துச்சு. இப்ப அதனால ஒரு இந்த பெனிஃபிட். பஸ்ல தான் எனக்கு ஒரு மெயின் இருக்கு. அதுக்கு அப்புறமா வருவோம். அதோட வீட்டுக்கு வந்து இவனுக்கு மஞ்சள போட்டு, வேப்பிலைய போட்டு நல்லா தண்ணி சூடு பண்ணி குளிக்க வச்சு, வேப்பில போடல மஞ்சள் மட்டும் போட்டு குளிக்க வச்சு, என்னென்னமோ பண்ணி இவனுக்கு கொஞ்சம் சரியாச்சு. இது மட்டும் இல்லாம வேஸ்லின்னு சொல்லிட்டு பாப்பாவோட பேபி ஜெல்ல எடுத்து போட்டு அது நொர அவசரத்துல நொரையா வந்து அவசரத்துல பேபி பாத்து அது நொர நொரையா உடம்புல வந்து திரும்படி போய் ஒரு அந்த பைத்தியம் முடியுமா ஆயிடுச்சு. தான் அந்த சொல்றேன். யாரா வேணா இருக்கட்டும். அது அவங்கவுங்க இது நம்ம வீடியோ பண்ணால சம்திங் லைக் அந்த மாதிரி அது இருக்கட்டும். ஒண்ணும் இல்ல. பிரச்சனை இல்ல. பாப்பாவோட பர்த்டே போனோம். அப்புறம் இவனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன். ஓ! நல்லா இருக்காங்க போல. எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்து வீடியோ போட்டுட்டு இருந்தோமோ அந்த அளவுக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இன்னுமே அடி ஆயிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்காடா? என்னது? இப்போ நான் சொல்றேன் இது. இன்ஸ்டால இப்ப பாத்தியா? நமக்கு எல்லாம் சரியா இப்ப இன்ஸ்டால அடிக்க ஆமா ஆரம்பிக்குது. ரீச் இல்ல. ரீச் இல்ல. ரீச் இல்ல. அது என்ன இதுன்னே தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுக்கடுத்து போல பஸ்ல ஏறி உட்கார்ந்தேன். உட்கார்ந்ததுல இருந்து இத்துணூண்டு கொசு கடிச்ச மாரி இருந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி இதோட அந்த பஸ்ல 2வது டைம் நடக்குது. கடிச்சு கடிச்சு அந்த நான் இங்க கேட்டதுக்கு எதித்த வீட்ல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எதித்த வீட்ல கேட்டதுக்கு வந்து அந்த மூட்டை பூச்சி கடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது பெட்டுக்குள்ள, தலவாணிக்குள்ள இந்த மாரிலாம் இருக்குமா. அது ஃபுல்லுமே கடிச்சு என்னைய அப்படியே கண்டமனமா சொறி சொறினு என் கால பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட்லாம் சொரிஞ்சா எப்படி இருக்கும்? கருப்பு கருப்பா. அந்த மாரி இப்ப இருக்கு என் காலு. அதோட பார்த்தா திரும்படியும் எனக்கு முடியாம போச்சு. திரும்படியும் எனக்கு அது சரியாயிட்டு 2 நாளைக்கு வரதுக்கு முன்னாடி திரும்படியும் உடம்பு சரியில்ல. தடுமலு, வெறும் இருமலு, தொண்டை வலி. எனக்கு இப்ப சரியாகுது. இப்ப ஹெராக்கு வந்து இருமலா இருக்கு. இருமல் ஒரே சரியான சளியா இருக்கு. இருமலு. மேக்ஸிமம் யூடியூப்ல தான் நீங்க எல்லாருமே கேட்டாங்க. சரியாயிருச்சா, சரியாயிருச்சா, என்னாச்சு அப்படின்னா, நான் ஓரளவு கமெண்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆபீஸ் போனதால டைம் இல்ல. சோ நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். சோ ஆனா பேபி இப்படி நடக்குதுன்னா பேட் சைன். ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா ஒரு கெட்டது நடக்குதுன்னா நல்லது நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்படின்னு நம்ம குட், பேட் நினைச்சுக்கிறோம். இருக்குல்ல. பேட் நடந்துகிட்டு இருக்கு. நல்லது நடக்கும்னு பேட் சொல்லிட்டு மட்டும் நம்புவோம். தான்டா நடக்குது. நான் சொல்றதை கேளு. நல்லது நடக்கணும். பாசிட்டிவ் மைண்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? உண்மைய ஒண்ணு சொல்லவா? நான் எவ்ளோ பாசிட்டிவ் மைண்ட்ன்னு உனக்கு தெரியும். நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு கெட்டது நடக்குதா விடு. நமக்கு பின்னாடி நல்லா நடக்கும். என்னைக்குமே ஆனா சொல்லுவேன்ல. ஆனா
வரிசையா நடக்கும்போது நமக்கே ஒரு என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிருச்சு உண்மையாவே. இத்தனைக்கும் எனக்கு உடம்பு ஒரு பக்கம், இன்ஸ்டா ஒரு பக்கம், அப்படியே ஒரு பக்கம் வெறுத்துட்டேன். சரியில்லடா இனிமே. ஸோ இந்த விடு வீடியோ அப்படி. எடுக்கிற காரணமே என்னன்னா, எங்களுக்கு இன்னும் சரியாகல. போயிட்டு இருக்கு. வீடியோ வர கொஞ்சம் டிலே ஆனா அப்படியே மறந்துடாதீங்க. தயவு அது செஞ்சு மேக்ஸிமம் அதுக்காக மட்டும்தான். தயவு ஸோ செஞ்சு கொஞ்சம் கியூர் ஆகி வந்ததுக்கப்புறம் திரும்ப நாங்க வந்து வீடியோஸ் எல்லாமே கரெக்ட்டா கண்டிப்பா. குடுக்க அப்ப மட்டும் ஆரம்பிக்கிறோம். அப்படியே போட்டுட்டு தான் ஒரு வேலை ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு இன்ஸ்டாலயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே யூடியூப்ல கேட்பேன். இன்ஸ்டாலயும் சப்போர்ட் பண்ணுங்க, யூடியூப்லயும் சப்போர்ட் பண்ணுங்க, Facebookலயும் சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோல. எங்களுக்கு ஸோ இப்போதைக்கு இந்த 1 1/2 இவன் பிறந்த நாள்ல இருந்து இப்போ ஒரு இது நடந்து மட்டும் வெறும் 25 டேஸ் தான் ஆகுது. இந்த 25 20 டேஸ் தான். அந்த 20 டேஸ்ல இவ்ளோ அடி நாங்க வாங்கியிருக்கோம். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா நடக்கணும். நல்லதே நடக்கும் நான் நம்புறேன். பாப்போம் நல்லதே நடக்கும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் அவ்வளோதான் வீடியோ. மறக்காம சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. பை பை. பை பை. தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.